வணக்கம். இந்த வாட்ஸ்அப் பல்க் எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத நான் வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்க அக்கவுண்ட்ட லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ன்னு இருக்கும். அதாவது ஹோஸ்ட்க்கு கீழ வாட்ஸ்அப் இருக்கும். இதில ஆட் அக்கவுண்ட் நீங்க குடுக்கணும். ஆட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி காமிக்கும். லிங்க் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த லிங்க் அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு, உங்க ஃபோன்ல போயிட்டு லிங்க்டு டிவைஸ கிளிக் பண்ணி, அந்த கியூஆர் கோட ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ அக்கவுண்ட் ஸ்கேன் ஆயிருச்சு. அக்கவுண்ட் ஸ்கேன் ஆனதுக்கப்புறம், ரைட் சைட்ல கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் மாரி இருக்கும். அதில 3 ஒன் பார்த்தீங்கன்னா, எடிட். இந்த எடிட்ட கிளிக் பண்ணி, இந்த இடத்துல டிஃபால்ட்டா இன்டர்வல் வந்து 1 டூ 5 செகண்ட் நம்ம அக்கவுண்ட் கனெக்ட் ஆகும்போது டிஃபால்ட்டா வந்துரும். இந்த செகண்ட்ஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து டிஃபால்ட்டா 4 டூ 9 அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்றேன். இந்த ஒன்ஸ் இங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு மாத்த வேண்டியதில்ல. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் எப்படி அனுப்புறது பார்த்தீங்கன்னா, WhatsApp லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, WhatsAppன்னு இருக்கும். அதுக்கு கீழ கேம்பெயின் இருக்கும். இந்த கேம்பெயின கிளிக் பண்ணீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒண்ணு வந்து பல்க், இன்னொன்னு எக்ஸெல். இந்த பல்க்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். இந்த பல்க்ல பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் நேம் கேட்கும். ஜஸ்ட் அ எனி ஒன் நீங்க எது வேணாலும் குடுத்துக்கலாம். அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸெல் ஷீட்ல நீங்க வச்சிருப்பீங்க. அத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க நம்பர்ஸ் போடும்போது +91 யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வெறும் 10 டிஜிட் 91 இல்லாமலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் டைப் பண்றேன் நம்பர. ஓகே. நான் நம்பர்ஸ டைப் பண்ணிட்டேன். நீங்க எக்ஸெல்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரமோஷன் அனுப்பிச்சுக்க முடியும். இது போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா, அக்கவுண்ட் இருக்கும். இதுல வந்து மோர் தென் 1 அல்லது 2 அக்கவுண்டோ நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கும்போது, எந்த அக்கவுண்ட்லேருந்து மெசேஜ் போகணுங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் என்ன பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அனுப்புற கன்டென்ட் ரிப்பீட்டடான கன்டென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்ங்கிறது மெனுல கீழ இருக்கும். ஸோ, அதில போயிட்டு நீங்க அந்த டெம்ப்ளேட்ட மட்டும், அந்த கன்டென்ட்ட மட்டும் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டா, அந்த டெம்ப்ளேட்ட இங்கே கால் பண்ணிக்க முடியும். நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்க முடியும். கீழ வந்து மெசேஜ் டைப். இந்த மெசேஜ் டைப்ங்கிறது நம்ம பேனல்ல 3 டைப் இருக்கும். ஒண்ணு டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பலாம். இன்னொன்னு மீடியா. மீடியாங்கிற இடத்துல இமேஜ் அல்லது வீடியோ எது வேணாலும் அனுப்பிச்சுக்கலாம். டாக்குமெண்ட்றது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கூட நீங்க அனுப்பிச்சுக்க முடியும். ஸோ, மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா, வெறும் மீடியா மட்டும் கிடையாது. மீடியா பிளஸ் டெக்ஸ்ட் தான். ஸோ, அப்போ வந்து நீங்க என்ன வேணாலும் இந்த 3 ஆப்ஷன யூஸ் பண்ணி நீங்க அனுப்பிச்சுக்க முடியும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க நான் டெஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிறத நீங்க மெசேஜ வந்து எங்கேருந்து வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. நான் டெஸ்ட் மெசேஜ்ல அ ஒரு கீழ இருக்க ஒரு பார்ட்ட வந்து 2 பக்கம் ஸ்டார் குடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் WhatsAppல 2 பக்கம் ஸ்டார் குடுத்தா, அந்த அந்த டெக்ஸ்ட் மட்டும் போல்ட்டா போகும். ஸோ, அதுக்காக நான் அத காமிச்சிருக்கேன். நான் இத செட் பண்ணதுக்கப்புறம் நான் கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட் குடுத்தா போதும். இந்த மெசேஜ் வந்துட்டு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, 0 ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்ப மெசேஜ் போறதே நம்ம ஸ்க்ரீன்லயே காமிக்கும். இது கிளவுட் பேனல் அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்க்ரீன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்ஸ் கேம்பெயின நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, குளோஸ் பண்ணிட்டு அடுத்த வொர்க் கூட நீங்க பார்க்க முடியும். அதான் இதோட மிக பிளஸ்ஸுங்க. ஜஸ்ட் 2 மெசேஜுமே டெலிவரி ஆயிருச்சு. நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். கம்ப்ளீட்டட்ன்னு காமிச்சிருச்சு. ஸோ இந்த மெசேஜ் அனுப்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சென்ட்க்கு ரிப்போர்ட்க்கு போயிரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பருக்கும் மெசேஜ் இந்த டைம்ல டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. இத எக்ஸெல்லாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில இந்த கேம்பெயின்ல இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்த்திருப்பீங்க. இந்த பல்க் இல்லாம எக்ஸெல்ன்னு. இந்த எக்ஸெல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராசஸ் தான். கேம்பெயின் நேம் நீங்க குடுக்கணும். அதுக்கு பதிலா இங்க எக்ஸெல்ல வந்து என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பல்க்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒரு ஃபோன் நம்பர எடுக்கிறோம். ஜஸ்ட் காப்பி பண்றோம். அத பேஸ்ட் பண்றோம். மெசேஜ் அனுப்புறோம். இந்த எக்ஸெலோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கிளையன்ட் வந்து அவங்களோட நேமோட டேட்டா வச்சிருப்பீங்க. அந்த நேமோட உங்களுக்கு வந்து புரமோஷன் அனுப்பணும். அந்த நேம மென்ஷன் பண்ணி அப்படி அனுப்பணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா, அந்த அந்த இடத்துல நீங்க இந்த எக்ஸெல் இம்போர்ட்ட பயன்படுத்தணும். இங்க டவுன்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸெல் காமிக்கும். நான் அந்த எக்ஸெல் காமிக்கிறேன். இந்த எக்ஸெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்மேட் தான். ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஃபார்மேட் இருக்கும். அ இந்த ஃபார்மேட்ல இந்த எக்ஸெல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர் காலம், கஸ்டம் வேரியபிள் 1, கஸ்டம் வேரியபிள் 2. அப்போ ஃபோன் நம்பர் காலத்தில ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். நேம்ங்கிற காலத்தில நீங்க அந்த வேரியபிள் காலத்தில நீங்க கஸ்டமர் நேம் இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். இத போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு, டைரக்ட்டா வந்து நம்ம பேனல்ல வந்து இம்போர்ட் இங்க சூஸ் த ஃபைல்ல போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் டியர் அப்படின்னு போட்டுட்டு, இந்த இடத்துல அந்த கஸ்டம் வேரியபிள் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் காப்பி பண்ணி, இந்த இடத்த அந்த காலம்ம பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க வேரியபிள்
வேரியபிள் 1. ஸோ நம்ம அங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் 1. ஸோ இதுதான் நம்ம அந்த எக்ஸெல் ஷீட்ல பார்த்திருப்போம். கஸ்டம் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் 1. இந்த மாரி குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அனுப்புற எல்லா மெசேஜ்லயும் அந்த கஸ்டமரோட நேம வந்து இந்த இடத்துல கால் பண்ணி மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ இத நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ பல்க் வாட்ஸ்அப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் நம்பர மட்டும் அனுப்பிச்சுக்க முடியும். இல்ல அவங்களுடைய இன்ஃபர்மேஷன எக்ஸெல் வழியா இம்போர்ட் பண்ணியும் நீங்க புரமோஷன் அனுப்பிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பல்க் வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ். இந்த பல்க் வாட்ஸ்அப்ல ஷெட்யூல் கேம்பெயினும் நம்ம பண்ணிக்க முடியும். ஷெட்யூல் கேம்பெயின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெனுல லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா, ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஷெட்யூல் சேட்ன்னு இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சேம் பல்க் வாட்ஸ்அப்ல எப்படி பண்ணீங்களோ, அதே மாரி ப்ராசஸ் தான். அடிஷனலா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எந்த டேட்ல, எந்த டைம்ல இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் அடிஷனலா இருக்கும். இப்போ நேம்ங்கிற இடத்துல கேம்பெயின் நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டேட் அண்ட் டைம். நீங்க எந்த டேட்ல, எந்த டைம்ல உங்களுக்கு இந்த கேம்பெயின் ரன் ஆகணுமோ, அத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட் சைட்ல அக்கவுண்ட் இருக்கும். எந்த அக்கவுண்ட்லேருந்து இந்த மெசேஜ் போகணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 10 டிஜிட் அல்லது 91 எது வேணாலும் நீங்க இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கீழ கன்டென்ட்ங்கிற இடத்துல மெசேஜ் கன்டென்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கீங்க. நீங்க அனுப்ப போறது டெக்ஸ்ட்டா, மீடியாவா, டாக்குமெண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கேம்பெயின் போய் சேவ் ஆயிரும். ஸோ இந்த சேவ் ஆன கேம்பெயின் வந்து அந்த டேட் அண்ட் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். நம்ம சிஸ்டம்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து ரொம்ப பெனிஃபிட். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டேஸ் கழிச்சு ஒரு ஆஃபர ரன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2 டேஸ் அந்த டேட் அண்ட் டைம நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிஸ்டம்ல அவைலபிளா இல்லாட்டியும் இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்க நம்பர்லேருந்தே டெலிவரி மெசேஜ் டூ கிளையன்ட்க்கு போக ஆரம்பிச்சுரும்.